நடிகர் சிரஞ்சீவி ராம்சரண் 1 கோடி நிதி உதவி. வயநாடு நிலச்சரிவு நிவாரண பணிகளுக்காக நடிகர்கள் சிரஞ்சீவி ராம்சரண் 1 கோடி வழங்கியுள்ளனர். இது தொடர்பாக எக்ஸில் பதிவேற்றுள்ள சிரஞ்சீவி இந்த சம்பவம் தனக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியுள்ள அவர் காயம் அடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். வயநாடு நிலச்சரிவில் இதுவரை 350க்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர். கொட்டுக்காளி அனைவரும் பார்க்க வேண்டிய படம். சூரி தன்னுடைய முந்தைய படங்கள் விடுதலை கருடனிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட படமாக கொட்டுக்காளி இருக்கும் என சூரி இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இது ஒரு மெயின்ஸ்ட்ரீம் கண்டென்ட் ஓரியன்டட் நான் ஒன்னு போட்டு திரைப்படம் எனவும் உண்மைக்கு நெருக்கமான படம் என கூறியுள்ளார். மேலும் அவர் பார்க்க வேண்டிய படமாக இருக்கும் இடமும் பதிவிட்டுள்ளார். வரும் 23ஆம் தேதி படம் திரைக்கு வருகிறது. 16 குடும்ப உறுப்பினர்களை இழந்த சோகம். வயநாடு நிலத்தடிவில் 16 குடும்ப உறுப்பினர்களை இழந்த மன்சூர் இதுவரை வெறும் 4 உடல்களையும் பெற்றுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். மனைவி 2 குழந்தைகள் தாய் தந்தை என ஒட்டுமொத்த உறவுகளையும் இருந்ததாகவும் தனது மகளுடைய உடலை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்றும் மனதை பதற வைக்கும் தகவலை பகிர்ந்துள்ளார். தன்னுடைய ஒட்டுமொத்த உலகத்தையும் நிலை சரிவு எடுத்துக் கொண்டதாகவும் கண்ணீர் மல்க கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தம். ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பால் பெய்த கன மழையால் தேசிய நெடுஞ்சாலை சேதமடைந்துள்ளதால் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சீரமைப்பு பணிகள் நிறைவடையும் வரை அச்சாலை மூடியிருக்கும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். இதனால் பனிலிங்க தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் இருக்கின்றனர். இமாச்சலில் மேகவெடிப்பால் பாதிக்கப்பட்ட சிம்லா குழு மாவட்டங்களில் இதுவரை 11 பேர் உயிரிழந்துள்ளனர்.